வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பருப்பு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ஃபெஸ்டிவல்னாலே இந்த பருப்பு பாயசம் செய்து சாமிக்கு படைப்பாங்க. அதே போல் இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த பருப்பு பாயசத்தை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வரவங்க எல்லாருக்கும் ஒரு கப்பு இந்த பாயசத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இதனுடைய அளவு 150 கிராம் இருக்குங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை நல்லா இருத்துக்கலாம். பாருங்க, ஆனாலும் அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல, அதனால் இது போல் ஒரு பவுலில் ஃபில்டரை வச்சுட்டு அதில் இந்த எல்லா பருப்புகளையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே 5 மினிட்ஸ் வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸ்ட்ராஸ் தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம். அதுக்கு கரெக்டாக 2 கப்பு அளவுக்கு கட்டி வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இனிப்பு சுவை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட்டான பிறகு ஃபில்டர் பண்ணின பாசிப்பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது போல் பாசிப்பருப்புகளை நெய்யில் வறுத்து விடும்போது இந்த பாசிப்பருப்பில் ஒரு ஸ்மெல் வருங்க. இது போல் நம்ம வறுத்து செய்யும்போது அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணாமல் டைரெக்டாக வறுத்து விட்டிங்கன்னா சட்டுன்னு கலர் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் பருப்புகளை வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்துட்டு இப்போ நீங்கள் நெய்யில் வறுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம். இதுக்கு கரெக்டாக 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்புக்கு 3 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நார்மலாக பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்புக்கு 4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் குழைவாக தான் வரணுங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. சப்போஸ் இது போல் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்குங்க. இது வேகிற டைமில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஆல்ரெடி நம்ம எடுத்து வைத்த 2 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே இது போல் நம்ம வெல்லம் கரைக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். பிறகு தான் நம்ம வெல்லைப்பொடியை சேர்க்கணுங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. சப்போஸ் தண்ணி சேர்க்க மிஸ் ஆகிடுச்சுன்னா அது அடி பிடிச்சிடும். அதனால தான் இப்போ இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரையும் வரை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது அந்த வெல்லத்தில் உள்ள தூசு மண்ணெல்லாம் வடிக்கும் போது வடிகட்டிலே வந்துடுங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், இது போல் முழுமையாக கரைந்த பிறகு இது அப்படியே ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சுட்டு இந்த வெள்ளத்தண்ணியை நல்லா நம்ம வடிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் எதுவும் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் வேணாங்க. டைரெக்டாகவே நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. பருப்பை பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராகவே நமக்கு வெந்திருக்குது. இதை போட்டு கடையணுன்னு அவசியமே இல்லை. பர்ஃபெக்டாக நமக்கு வெந்திருக்குது. இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளத்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளத்தண்ணியை சேர்க்கணும். சப்போஸ் பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா பருப்பு சரியாக வேகாதுங்க. அதனால தான் இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பருப்பு பாயசத்தோட பக்குவம் இது போல் தாங்க இருக்கணும். தேங்காய் துருவி போட்ட மாதிரி இருக்குல்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். அதே போல் இந்த பாயசம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும்.
இப்ப இது ஒரு கொதி வந்த பிறகு, இது போல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமா தெரியறதுக்காக, ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரா சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. 1 நிமிஷமே போதுங்க. இது இன்னமுமே நல்ல சுவையாவும், வாசனையாவும் இருக்கிறதுக்காக, ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காவ இது போல நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. இது நல்லா நம்ம பொன்னிறமா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பாயாசம் சாப்பிடும்போது, இந்த தேங்காய் இடையில கடிபடுங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இப்ப இத நல்லா நம்ம இது போல பொன்னிறமா வறுத்துக்கணும். பாருங்க, இந்த பக்குவத்துல 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புகள சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டா கலர் மாறும் வரை நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு தேங்காய் கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவ தான் சேர்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் வறுபட லேட் ஆகும். அதனால தான். பாருங்க, பருப்புகள் நல்ல பொன்னிறமா மாறி இருக்குது. இந்த பக்குவத்துல 10, 15 உலர் திராட்சைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வறுக்கும்போது பக்குவமா வறுக்கணுங்க. அப்பதான் கலர் மாறாம கரெக்டா நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இத அப்படியே எடுத்து இந்த பாயசத்து கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப இது நல்லா நம்ம கரண்டிகளால இது போல மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இந்த பாயசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பருப்பு பாயசம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்ப இந்த பக்குவத்துல 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை அதிகமா சேர்க்கக்கூடாது. கம்மியா தாங்க சேர்க்கணும். சப்போஸ் நீங்க இந்த தேங்காய் பாலுக்கு பதிலா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்குங்க. இப்ப ஃபைனலா இது கூட துருவின தேங்காவ லைட்டா இது போல தூவி விட்டுக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதே போல தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா பாயசம் திரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால தான் 2, 3 முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கணும். அதே போல் தேங்காய் பால், பால் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் இதை சேர்க்கலைன்னா ஃபைனலாக துருவின தேங்காவை கொஞ்சம் அதிகமாக தூவி விட்டுக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஃபெஸ்டிவல்னாலே இது போல் பருப்பு பாயசம் செய்து சாமிக்கு படைப்பாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ஆடிவெள்ளிக்கு இது போல் பாயசம் செய்து நீங்களும் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்குமே ஒரு கப்பில் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.